பெற்ற காதல் ஒண்ணு. காதல் அது ரொம்ப நல்லா. கொழும்புல வேலை செய்யறதுதான் உங்களுக்கு காதல் வந்ததா? நீங்க வந்து எந்த ஆண்டு கொழும்புக்கு வேலைக்கு வந்தீங்க? நான் கொழும்புக்கு மிச்ச நாளா வேலைக்கு வந்தேன். ஆனா இவரை சந்திச்சு இப்ப 2 வருஷம் தான் ஆகுது. அப்படி இருக்கும் கூட. எப்படி காதல் வந்தது பிரியா உங்களுக்கு? நான் இருக்கும் வேலை செய்யும் எனக்கும் அவரும் இருக்க இடமும் பக்கம் பக்கமாக. இப்படி போக வரும்போதெல்லாம் அவரு என்னை கண்டு கதைக்கணும், கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். நான் அதை கணக்கு எடுத்து கூடல. திடீர்னு ஒரு நாள் அவரோட மொபைல் நம்பர் எனக்கு கொடுத்து, எனக்கு கண்டிப்பா உங்களோட நான் பேசணும், உங்களோட கதைக்கணும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் அதை மறுத்து எனக்கு அந்த அப்ப ஒரு ஐடியா எனக்கு அப்பக்குள்ள இருக்கிறேன். எனக்கு தங்கச்சி 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் குடும்பக்கே வந்தது. உங்களோட படிப்புக்காக நான் வந்தான்னு தெரியல. ஒருத்தலா இருந்தது உங்களுக்கு? ஒருத்தலா இருந்துச்சு. சரின்ட்டு நான் வந்து இதை யோசிச்சிருக்க கூட, சாரி நம்ம கதப்போம் அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரின்ட்டு அவர்கிட்ட மொபைலுக்கு கதைச்சேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் உங்களை விரும்புறேன், மிச்ச நாளா நான் உங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னோட கதைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சம்மதம் சொல்லிட்டேன். நான் இப்படியே பல கதைச்சும் சாதாரண இப்ப 1 வருடம் கிட்ட ஆயிடுச்சு. 1 வருஷமா காதலிக்கிறீங்க? ஒரு வருஷம் இப்ப 2 வருஷம் முடியுது. 1 வருடம் காதலிச்சு பிற்பாடு வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பார்த்தேன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நான் இப்ப இவர்கிட்ட சொன்னேன், இப்படி எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு போயிட்டு நீங்க இப்படி என்னோட பழகுற விஷயத்த சரின்ட்டு நான் வீட்டுக்கு நான் சொன்னேன். வீட்டுக்கு சொன்னா அப்பா அம்மா அப்பா சொன்னேன், பரவாயில்ல கூட்டிட்டு வர சொன்னேன். கூட்டிக்கிட்டு வந்தப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்து பேசி முடிச்சு சம்பந்தம். நம்ம வீட்டுல இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம வீட்டுல இப்ப கட்டுற அந்த முடிச்சிருந்தா. ஆனா பிரச்சனை வந்தா இப்ப அவங்க வீட்டுலதான் இருக்கு. ஏன் அந்த பிரச்சனை வருது? அவங்க வீட்டுலன்னா எதுக்காக இப்படி பிரச்சனை படுத்துறாங்க பிரியா? ஆனா அவங்க வீட்டுல வந்து இவரு எனக்கு சொல்லியிருந்தாரு, ஏற்கனவே ஒரு பிள்ளைய லவ் பண்ணி இருந்தாரு. அந்த பிள்ளைய விட சொல்லி அவங்களோட வீட்டுல அந்த மந்திரம் எல்லாம் செஞ்சு மனசெல்லாம் மாத்தி அந்த மாதிரி இது பண்ணி இவர் அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளைய ஞாபகமே இல்லாம அந்த அப்படியே ஒரு இது நிலைமை ஆயிடுச்சு. அதனால இவர் இதுவரைக்கும் இந்த 2 வருஷ காலமாவும் இதுவரைக்கும் அவங்களோட வீட்டுக்கு எங்களோட பேரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்க வீட்டுக்கு இவரு சொல்ல பயப்படுறாரு. ஆனா அது சொன்ன பிற்பாடு அவங்களோட வீட்டுல இப்படி பிரச்சனை வருமானு தெரியாது. அவங்களோட அண்ணி வந்துதான் இதுல பிரச்சனைக்காக இருக்காங்க. அவங்க அண்ணி இப்ப ஃபாரின்ல தான் இருக்கிறாங்க. அவங்க அண்ணின்னா அண்ணாண்ட வைஃப், அவங்க தான் குடும்பத்தை பாக்குறது வைக்கிறது எல்லாம். சில வேளை அவங்க அண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இப்படி பிடிக்காம போறதுக்கு மனசை மாத்துறது மந்திரம் செய்யறது. அதனாலன்னா இப்ப சொல்லி அவரு சொல்றாரு, என்ன சரி செஞ்சிட்டா அப்படின்னு பயப்படுறோம். 2 பேருக்குமே இப்ப அந்த பயம் இதாவே இருக்கு. எனக்கு அதுல ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு சொல்லாமையும் சொல்ல இயலாது, வீட்டுக்கு சொல்லியும் செய்யலாம இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கு. உங்க வந்து இந்த மந்திரம் எல்லாம் செய்யறதா சொல்லிருந்தீங்களே, அது யாரு செய்யறதா சொல்றீங்க? அவங்களோட அண்ணி ஆக்கள் வச்சு செய்யறாங்க. இப்ப நீங்க காதலிக்கிறவர் ஏற்கனவே ஒரு காதலி இருந்தாங்க அவங்களுக்கு. அந்த காதலுக்கு என்ன நடந்தது பிரியா? அந்த காதலிய மறக்க இது பண்ணிட்டாங்க. அந்த இவருக்கு அந்த பிள்ளைய பத்தி ஞாபகமே இல்லாதபடியா அந்த பிள்ளையும் விரும்பினவர் புள்ள ஒண்ணு இவரு சொல்லி இருந்தாரு. இவரும் அந்த புள்ள மேல அவ்வளவு ஒரு உயிரா வச்சிருந்தவங்க. வீட்டுக்கு அந்த தெரிஞ்ச உடனே அவங்களோட வீட்டுல அவங்களோட அண்ணியும் அவங்களோட தம்பிமாரும் போயிட்டு அந்த அவங்க புள்ளோட வீட்டுல போயிட்டு இப்படி ஏசி. சரி, நீங்க ஏன் இப்ப வந்து சுமூகமா அவங்களோட பேசி அவங்களுடைய சம்மதத்தோட இதை நீங்க நடத்தி கொள்ளணும்னு நினைக்க கூடாதா? அது பல தடவை நானும் சொல்லிருக்கோம், வீட்டுலோட சம்மதத்தோட நம்ம முடிப்போம், நடிப்போம், இப்படியே இருப்போம் அப்படின்னு. இல்ல நீங்க இப்படியே இருக்கிறீங்க அப்படின்றத விட இல்ல பிரச்சனைகள் வரும்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஓகே, ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கறதாலயும் வந்து நீங்க சுமூகமா எல்லாரையும் அவங்களுக்கு பிடிக்காம போறது இல்ல தானே பிரியா? அத நான் சொன்னேன். நான் எல்லாரையும் சில பேரை பிடிக்காம இருக்காது. அவங்களோட வந்து அவங்களோட வச்சு நம்ம காய்ச்சி பார்ப்போம். அதுக்கு பிற்பாடு என்ன சொல்றாங்க
சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு. நீங்க வந்து இதுவரையில பேசி இல்ல அப்படிங்கறதால நீங்க வந்து ஒரு தடவை பேசி பாருங்க. அதை விட எப்பயாவது ஒரு நாள் திருமணம் முடிக்கத்தான் போறார். ஏற்கனவே நீங்க காதலிச்சிருக்கீங்க, 2 பேருக்கு இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கு. அதனால வந்து ஏற்கனவே நீங்க இப்படி புரிந்துணர்வோடு இருக்கிறதாலையும் இப்படி நீங்க சுமூகமா போய் பேசி நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதாலே நீங்க கண்டிப்பா போய் பேசி பாருங்க. உங்களுடைய வீட்டுல வந்து சம்மதம் இருக்கிறது இதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்களுடைய வீட்டாரையும் போய் பேச சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்களுடைய காதல் வெற்றி பெறும் பிரியா, வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்க உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி நீங்க உணர்வுகளை சொன்னதுக்கு. காதல் பலவிதமான பிரச்சனைகளையும் எதிர்நோக்குது. ஆனா அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒவ்வொரு தீர்வும் தான் அதற்கான அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழியாக இருக்கும். பலவிதமான நண்பர்கள் பல பிரச்சனைகளை சொல்றாங்க. காதல் அவங்க எதிர்நோக்கின சிக்கல்கள் ஆரம்பத்துல காதலிக்கும் போது தெரிகிறது இல்ல சில விஷயங்கள். ஆனா வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும்.